ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், காணிக்க கொடுக்கணும், எல்லாம் என்ன இருக்கு. அல்லேலூயா. சபைக்காக எதையாவது செய்யணுங்கிற பிரயாசம் இருக்கு, கொடுக்கணும்னு என்ன இருக்கு. இந்த உலகத்துல நான் சபைக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும், எல்லாம் ஓகே. மற்ற ஊழியத்துல தவறு செய்யும் போது நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சொல்லி குற்றப்படுத்தி அதை சரி செய்கிற எண்ணம் இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனால் எல்லா பிரயாசத்தை பார்க்கிறேன், ஆனா அந்த பிரயாசத்துக்கு மத்தியில நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு குறைஞ்சு போச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஊழியம் செய்யற உண்மைதான், எதை சொன்னாலும் செய்வதற்கு உனக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் ஓகே. இந்த சர்ச்சை கிளீன் பண்ணுமா, கிளீன் பண்ணுகிற, ஓடுறியா, பாஸ்டர் சொல்லிட்டாரு போற, எல்லாம் ஓகே தான். சபையில அதை செய்யணும், இதை செய்யணும், ஊழியத்துக்குன்னு ஒருத்தன் கூப்பிட்டா அங்க போய் ஊழியம் செய்யறோம், எல்லாம் செய்யற, அதெல்லாம் ஓகே. ஆனா என் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிட்ட, நீ ஆதியில என்னோடு கூட இருந்த ஐக்கியம் குறைஞ்சிட்ட, எனக்கும் உனக்கும் இருந்த தொடர்பில் ஒரு சின்ன விரிசல் வந்திருக்க, அதை எப்போது சரி செய்ய போகிறாய்? எப்படி விரிசல் வருகிறது, அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவ பிள்ளையே, ஆசீர்வாதமான பிரசங்கள் எப்போது நமக்கு உண்டு. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். உன்னை அழைக்கும் போது எதை சொல்லி அழைத்தாரோ அந்த ஆசீர்வாதத்தின் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. வேத சொல்லுகிற கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர். நீ பாக்கியவானதா இருப்ப. கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று தான் அழைத்தார். நீ பெருமைப்படுவ, உன் பெயர் பெருமைப்படுத்தப்படும். எல்லாருக்கும் முன்பாக உன் வாழ்க்கை செழித்துதான் இருக்கும். ஆனால் எல்லாம் இருந்தாலும் எனக்கும் இயேசுவுக்கும் உள்ள இருக்கிற அந்த தொடர்பில் எந்த அளவுக்கு அன்பு நிறைந்திருக்கிறது என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா.